வணக்கம். செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாத வானிலை ஆய்வறிக்கை ஆகஸ்ட் 11 31 வரைக்கும் வரக்கூடிய 20 நாட்களுக்கு எப்படி வானிலை இருக்கும் தமிழ்நாட்டிலே பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இப்பொழுது வரைக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த 5:30 மணி நிலவரப்படி கிடைக்கப்பட்ட மழைப்பொழிவு தகவல்களை மட்டும் அறிவிக்கிறேன். மாவட்டத்தோட அல்பப்பட்டுவடியை பார்த்துருவோம், அதாவது அகரவரிசைப்படி பார்த்துருவோம். அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருவானூரில் 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. செந்துறையில் 58 மில்லிமீட்டர், சுத்தமல்லி அணை 58 மில்லிமீட்டர், குருவாடி 44 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம் 42 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் 28 மில்லிமீட்டர், டீப்பலூர் 21, ஆண்டிமடம் 17. சரி, செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 26 மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவுகள். சென்னையில் 20 மில்லிமீட்டர் தான், சோழிங்கநல்லூரில் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அங்கே தான் கடலூர் மாவட்டத்தில். கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, அங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம். தருமபுரி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரூர், தருமபுரி மாவட்டம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அரூர் 66 மில்லிமீட்டர், பாலக்கோடு 40 மில்லிமீட்டர், மருந்தகல்லி டிபி 20 மில்லிமீட்டர், ஒகேனக்கல்ல 13, தருமபுரி 10. அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, அங்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் 28 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிகபட்சமாக வீரகனூர் 50 மில்லிமீட்டர், கலையநல்லூர் 48 மில்லிமீட்டர், அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் கேம்ப் ஆபீஸ் 41. அடுத்தபடி தியாகதுர்க்கம் 40. மேலும் பல இடங்களில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. 2 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய பெரிய பட்டியல் இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, கன்னியாகுமரி மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கரூர் மாவட்டம் மாயனூர் 55 மில்லிமீட்டர், கிருஷ்ணராயபுரம் 50 மில்லிமீட்டர், தோகைமலை 15 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு குளித்தலையும் மழைதான். அடுத்தபடி கிருஷ்ணகிரி மாவட்ட மழைப்பொழிவு பரூர் 47 மில்லிமீட்டர், பெணுகொண்டபுரம் 45 மில்லிமீட்டர், ஜம்புகொண்டப்பட்டி 44 மில்லிமீட்டர், நெடுங்கல் 30 மில்லிமீட்டர், பாம்பார் அணை 30 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை 26. மேலும் மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. மதுரை மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக கன மழைப்பொழிவுலாம் பொழிந்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில பகுதிகள் கிடைக்கப்பட்டிருக்கு, அதை ஒட்டுமொத்தமாக அறிவிக்கிறேன், மயிலாடுதுறையும் சேர்த்து. நாமக்கல் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மங்களாபுரம் 39 மில்லிமீட்டர், ராசிபுரம் 25, நாமக்கல் 21. அதிகமான மழை பொழிந்த இடங்கள் மழைப்பொழிவை கிடைக்கப்பெறல. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி 28, ஏத்தாப்பூர் 27, கரியக்கோயில் அணை 22, நிறைய இடங்களில் வீரங்கனூர்லாம் மழை தான். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை தான், காளையாறு கோவில் 10 தான், பெருசாக இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அப்பர் கூடலூர் 36, கூடலூர் பஜார் 32, தேவாலா 26, மேலும் பந்தலூர் 22, நிறைய மழைப்பொழிவுகள் இருக்குது அந்த மாவட்டத்தில். தேனி மாவட்டம் பெரியகுளம் 21, பெரியார் 16, சோத்துப்பாறை 10 தான். அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி 82 மில்லிமீட்டர், தேவிமங்கலம் 72 மில்லிமீட்டர், சிறுகுடி 60 மில்லிமீட்டர், சமயபுரம் 52, துவாக்குடி 45, நந்தியார்கட்டு 45, தென்பரநாடு 40, லால்குடி 35, களக்குடி 30, கொப்பம்பட்டி 26, திருச்சிராப்பள்ளி டவுன் 23, மேலும் வாத்தலை அணைக்கட்டு 22, பொன்மலை 17. இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கல, ஆனால் சில இடங்கள் கிடைத்திருக்கு. இதோட சேர்த்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அறிவிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. விழுப்புரம் மாவட்ட மழைப்பொழிவு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அவலூர்பேட்டை 54 மில்லிமீட்டர். இதில் காற்று தான் அதிகமாக இருந்துச்சு. அவலூர்பேட்டையில் காற்று இடிமின்னல் அதிகமாக இருந்துச்சு, 54 மில்லிமீட்டர் தான். அடுத்தபடியாக நேமூர் 42, அரசூர் 31, மணம்பூண்டி 30, நிறைய மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் பெய்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட காரியாபட்டியில் 15. டெல்டாவில் இதை விட அதிக மழை பொழிஞ்சிருக்குங்க. டெல்டா அதை ஒட்டியுள்ள சில மாவட்டங்களில் முக்கிய மழைகள் பதிவாகிற அது பார்த்தீங்கன்னா
தோப்புத்துறை 72, நாலுபதபதி 76, பஞ்சநதிக்குளம் 82, செட்டிப்புலம் 112, மூலக்கரை 77, எடையூர் 82, தகட்டூர் 43, திருத்துறைப்பூண்டி 76, பிரிஞ்சுமூலை 71, நாகப்பட்டினம் 84, திருவாரூர் 76, திருமருகல் 81, திருக்கண்ணபுரம் 100, நாச்சியார் கோவில் 93, கபிஸ்தலம் 80, சமயபுரம் 102, கடலூர் சமயபுரம் அருகே கூடிய இடத்துல ஒரு இடத்துல 102 பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக கடலூர் முட்டம் மற்றும் மயிலாடுதுறை மணல்மேடு 110. மேலும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு இடையில் 114 மில்லிமீட்டர் சிங்கப்பெருமாள் கோவில். மேலும் பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரத்தில் கூட 70 மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது. மன்னார்குடியில் மொத்தம் 30 மில்லிமீட்டர் தான். கமலாபுரம் 50 மில்லிமீட்டர், திருவாரூர் 76 மில்லிமீட்டர். வானிலை அமைப்பை பார்ப்போம். நேற்றைக்கு காற்று சுழற்சி தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்தின் கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் இந்த ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு எல்லையோரத்தை ஒட்டிய வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி வடமேற்கு, வடக்கு மற்றும் மேற்கு காற்றை ஈர்த்து குளிர்விக்கும் அமைப்பாக காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் செயல்பட்டு காற்று குவிதலை வடகடலோரம் முதல் டெல்டா வரைக்கும் கொட்டியிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு டெல்டாவில் இருக்கும். அதாவது இன்றைக்கு இந்த காலையில் பொழுது விடியும் வரை தூறிக்கொண்டிருக்கக்கூடிய தூறல் பொழுது விடிந்தும் காலை 8-8:30 மணி வரை கூட டெல்டாவில் பல பகுதிகளில் இருக்கும். ஏன் திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட உள்ளே இருக்கிறது. அரியலூர் பெரம்பலூரிலும் இருக்கிறது. கடலூர் மாவட்டம் வரைக்கும் இந்த தூறல் நீடிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தோட பகுதி வரைக்கும் நீடிக்கிறது. ஆகவே புதுக்கோட்டைக்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து தூறல் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த தூறல் படிப்படியாக பொழுது விடியும் பொழுது தூறல் எண்ணிக்கையோட அளவு குறையும். பிறகு 8:30 மணிக்கு மேலே இன்னும் குறைந்து 10 மணிக்கு மேலே விலகிடும். இருந்தாலும் 10 மணிக்கு மேலே ஒரு சில இடங்களில் கடலோரத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதுவும் 11 மணிக்குள்ளே விலகிடும். அனைவருக்கும் ஒரு இடைவெளி கொடுத்த பிறகு மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கும். எங்கே தொடங்கும்? மதியானம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்துடக்கூடிய நீராவி நேற்றைக்கு மாலையில் கிளம்பியது, வடமேற்கிலிருந்து வந்தது. இப்போ இன்றைக்கு அது இரவு நேரம் ஆகினால தீர்ந்து போனதுனால இப்போ மழை இடைவெளி கொடுக்கும். மீண்டும் பகலில் வெயில் உயர உயர வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும். ஆந்திர எல்லையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதியை ஒட்டிய கடற்பகுதிக்கு போகும். இதனால நேற்று அளவுக்கு பெரிய மழை இருக்காது. இன்றைக்கு கொஞ்சம் குறைவான மழை இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் டெல்டா வரை குவித்த காற்று சுழற்சி என்பது டெல்டா வரை இந்த வடமேற்கு வெப்ப நீராவி வராது. கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கும். இன்றைக்கு ஒரு நாள் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும். சரி, தொடர்ந்து இந்த பகுதியில் மழை இருக்கும். நல்லா கவனிச்சிங்க, நல்லா அறிக்கை இறுதி வரை கேளுங்க. கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்க போது மீண்டும் அடுத்த சுற்று காற்று சுழற்சி தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி கடந்து போக போகுது. இதனால தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கும். இதில் 2 நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு உருவாகி அடுத்தடுத்த 2 நிகழ்வு உருவாகும் இந்த ஆகஸ்ட் 31க்குள்ள. அதனால இந்த மாதம் இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லாமல் சீரான மழையாக கொடுத்து கொண்டே இருக்கும். 2 நாள் இடைவெளி கொடுக்கும். அது எப்படி இந்த மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி போகுதுல, அப்போ மட்டும் கேரளா வழியாக நுழையாமல் காற்று கொஞ்சம் மகாராஷ்டிராவுக்கு போகும். இருந்தாலும் அடுத்த 2 நாள்லேயே அடுத்த சுழற்சி உருவாகிடும். அதனால தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேச பகுதியில் இருந்து கொண்டு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால மாத இறுதி வரை மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை அதன் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும். ஆனால் கன்னியாகுமரியை விட தேனி கூடுதலாக இருக்கும், தேனியை விட வால்பாறை கூடுதலாக இருக்கும், வால்பாறையை விட நீலகிரி கூடுதலாக இருக்கும், நீலகிரியை விட வயநாடு குடகு கூடுதலாக இருக்கும், அதை விட மங்களூர் உடுப்பி போன்ற போய் கூடுதலாக, அதை விட கோவா கூடுதலாக இருக்கும். இப்படி இருக்கும் மழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தான் நமக்கு இன்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது. வடமேற்கு வெப்ப நீராவி கடலூரோடு திரும்பிடும். அதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு மதியம் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பமும் அப்படியே இன்ஸ்டண்டா, அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அப்படியே வெப்பத்தை லேசாகி மேலிடும். காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால உடனே கருத்து 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 ஆங்காங்கே மழைப்பொழிவை மதியத்துக்கு மேலே கொடுக்கும். ஆனால் பெரிய அளவிலே பரவலாக கொடுக்காது. ஏன்னா காற்று குவிதல் அதிகமாக இருக்காது. அந்த இடத்துல லேசாவது, அந்த இடத்துல மேலே ஏறும், அந்த இடத்துல மழை பொழிவு கொடுக்கும், தீர்ந்து போயிடும். தொடர்ச்சியாக ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் இரவு வரைக்கும். இப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு வானிலை. அதே போல் மேற்கு தரைக்கு கொடைக்கானலிருந்து திண்டுக்கல் மற்றும் மதுரை
சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு வடக்கு, நீலகிரி, அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் எல்லாமே மழை இருக்கும் மதியத்தில், மாலையில். ஆனால் நேற்று போல் பெருமழை இருக்காது. அதிகபட்சமாக 5 to 8 சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் பரவலான லேசான மிதமான மழை. ஓரிரு பெய்யும் இடத்துல சில இடத்துல வலுத்து பெய்யும். ஆகவே சார் என்ன சார் லேசான மழை நீங்கள் வலுத்து பெஞ்சிட்டுன்னு கேட்கக்கூடாது. பெய்யும் இடத்துல சில இடங்களில் வலுத்து பெய்யும். பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை தான் இருக்கும். ஆனால் கடலூருக்கு வடக்கே சற்று கனமழை இருக்கு. புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் சற்று கனமழை இருக்கு. இறுதியில் தான் சென்னை, திருவள்ளூருக்கு கொடுக்கும். மாலையில் மதியத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த சேலம் பகுதியில் தொடங்கும். மாலையில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறைலாம் கொடுக்கும். பிறகு இறுதியில் போய் சென்னை, திருவள்ளூர் ஒட்டிய ஆந்திர எல்லையோர பகுதியில் போய் மழைப்பொழி போய் கொடுக்கும். நாளை அதாவது 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த டெல்டாவிற்கு மிரட்டல் மட்டும்தான் இருக்கும். டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் மழை இருக்கும். புதன்கிழமையும் கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும். வியாழக்கிழமை புதுச்சேரிக்கு வடக்கே, இன்னும் சொல்லப்போனால் செங்கல்பட்டுக்கு வடக்கே ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும். வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை விலகிடும், அந்த இடத்துக்கும் விலகிடும். தெலுங்கானா நிகழ்வு வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே உள்ளே நகர்ந்து, அதாவது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போகும் என்பதனால காற்று திசை மாறி இருக்கும். குளிர்விக்க அமைப்பு இருக்காது. மேற்கு தென்மேற்கு பருவமழை மட்டும் பெய்துட்டு மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று மட்டும் வரும். வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வரும். ஆனால் அதில் குளிர்விக்கும் அமைப்பு இருக்காது. மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மலைகளில் மழை பொழிவு இருக்கும். பெரிய மழை இருக்காது. ஆங்காங்கே இருக்கும். இந்த மாத இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு போன பிறகு மகாராஷ்டிரா போகிற வரைக்கும் பெருசாக மழை இருக்காது. கேரளாவில் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை இருக்கும். மீண்டும் 19ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாகுது. அது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்கும் பொழுது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆந்திர, கர்நாடகா, தெலுங்கானா தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெருசாக இருக்காது. மிரட்டு வானிலை, ஆங்காங்கே லேசான மழை இருக்கும். பெய்யும் இடத்துல கொஞ்சம் மிதமாக இருக்குமே தவிர பெருசாக நேற்றைக்கு பெய்தது போல பெருசாக கொட்டிடாது. பரவலாகவும் இருக்காது. ஆங்காங்கே மழை 19லேருந்து 24 வரை இருக்கும். அதே போல் 24லேருந்து 31 வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் அதிக மழை என்பது ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா, சத்தீஸ்கர், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இங்கு தான் இருந்துகிட்டே இருக்கும். வெப்பசலன இடிமழை என்பது பரவலாக பெரிய அளவில் இருக்காது. ஆனால் குழப்பம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழை இருந்து கொண்டிருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும். பெரும்பாலும் ஒதுக்குதல் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய 3 நாள் மட்டும் நல்ல மழை இருக்குது. வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், ஆந்திர, கர்நாடக எல்லையோரம். ஆனால் ஈரோடு மாவட்டம் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் மழை இருக்கும். குழப்பிக்க வேண்டாம். அங்கே கோவில் பெருந்திருவிழாவெல்லாம் இருக்கிறது. அதனால் குழப்பிக்க வேண்டாம். கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் வனப்பகுதிகளில் இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இருக்கும். அதே போல் சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும். நாமக்கல் கூட இருக்காது, சேலத்தில் தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் இருக்கும். கடலூரில் இருக்கும். அதுக்கு வடக்கே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வரைக்கும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இருக்கும். 3 நாட்களுக்கு இருக்குது. இந்த மாவட்டங்களில் டெல்டாவிற்கு இன்றைக்கு மிரட்டும் லேசாக இருக்கும் மதிய மாலையில். நாளை இந்த இதுவும் இருக்காது. பெரும்பாலும் மழை கடலூருக்கு வடக்கே தான், அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே தான் இருக்கும். கடலூருக்கு வடக்கே தான் உறுதியாக இருக்குது. அதே போல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் தான் கொஞ்சம் நல்ல உறுதியாக 100% சொல்ல முடியும். சேலத்துக்கு வடக்கே 100% உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே இருக்கும். வட மாநிலங்கள் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள். நல்ல மழைப்பொழிவு இன்னும் இந்த காற்று பகுதி, கணவாய் பகுதி, இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் உறுதியாக மழைன்னா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து எல்லோருக்கும் கிடைக்கும். அதுதான் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. செப்டம்பர் 8லிருந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை உச்சகட்ட தீவிரத்தில் இருக்கும். வெப்பசலன இடிமழைப்பொழிவும் இருக்கும். காற்று சுழற்சி இருக்கும். என்பதனால நேற்று பெய்தது போல இப்போ மழைப்பொழிவுலாம் நிறைய இருக்குது. செப்டம்பரில் அக்டோபர் முதல் 15 நாள் இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்துடும். அது தொடர்பான அறிக்கையை அடுத்து சமர்ப்பிக்கிறேன். நன்றி.